நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு நேரம் காலம் ஒருத்தருக்கு நல்லா இருந்தாலும் வாழ்க்கையில கஷ்டங்கள் குறைய மாட்டேங்குது, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய இடங்கள்ல அவங்க போய் ஜாதகத்தை காமிப்பாங்க. ஜாதகத்துல அவங்களுடைய ராசி பலனுக்கு நல்ல நேரம் காலம் கிரக அமைப்பு இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் குறையாது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு மனிதருடைய வாழ்க்கையில கஷ்டம் ஏற்படுறதுக்கு விதி கர்ம வினை 2 காரணங்கள் இருக்கு. ஜாதகத்தினால நீங்க விதியை ஓரளவு கணிக்க முடியும், நேரம் காலம் கிரக அமைப்பை வச்சு ஓரளவு கணிக்க முடியும். ஆனா கர்ம வினையை நீங்க ஜாதகத்தை வைத்து கணிக்க முடியாது. ஒருவேளை நீங்க தியானம் செய்ய தெரிந்தவராக இருந்தா, சக்கரம் இயக்க தெரிஞ்சவங்களாக இருந்தா, ஒரு மனிதனுடைய பாவம் புண்ணிய பலன்களை உங்களால கணிக்க முடியும். தியான சக்கரத்தின் மூலமாக ஒருவருடைய பாவ புண்ணிய கணக்குகளை நம்மளால ஆராய்ச்சி செஞ்சு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். சக்கரங்களை இயக்கி பாவ புண்ணியங்களை கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். ஆனா முயற்சி செஞ்சு மிகுந்த ஸ்ரத்தையோட நீங்க தியானம் செய்யும் பொழுது அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம சிவாய.